என் அன்புக்கும் மதிப்புக்கும் வணக்கத்துக்குரிய கோல்டன் சான்ஸ் பக்தி சேனல் நிர்வாகத்திற்கும், கண்ணின் மணியாக திகழ்கின்ற நேயர் பெருமக்கள் அனைவருக்கும் கரம் சிரம் தாழ்ந்து பணிந்து படிவான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் உரித்தாக்கிக் கொள்கின்றேன். தை மாதத்துக்குரிய ரிஷபராசி நேயர்கள், காலபுருஷருக்கு 2ஆம் இடத்துல ரிஷபராசி இருக்கார். அப்போ இந்த நேயர்களுக்கு இந்த மாதத்தில் என்ன பலன்? நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கு 50% மேலே நல்ல பலன் கிடைக்கும். ஏன்னா உங்கள் ராசிக்கு, உங்களுடைய ரிஷப ராசிக்கு குரு 12ல் இருக்கார். 12ல் இருந்தாலும் அயன சயன போகத்தில் இருக்கார். அப்போ என்ன ஆகும்? சம்பாதிக்கணும். அதனால தான் நம்ம முன்னோர்கள் 2ஆம் இடத்தை அருள் செல்வத்துக்கு மட்டுமல்ல பொருள் செல்வத்துக்கு அனுகூலமாக வச்சுருக்காங்க. அனுகூலமும் அனுகிரகமும் கொடுக்கக்கூடிய சனீஸ்வரர் அவருக்கு கர்மாதிபதியாகவும் தர்ம கர்மாதிபதியாக வச்சுருக்காங்க. அதனால தான் உங்களுக்கு ரிஷபராசி நேயர்களுக்கு 2ஆம் இடத்தை சுக்கிரனுக்குரிய இடமாக வச்சுருக்காங்க. அப்போ சுக்கிரன் யார்? வருமானம். சுக்கிரன் யார்? போகம். சுக்கிரன் யார்? செல்வம். எத்தனைக்கும் சொந்தக்காரர் 2ஆம் இடம். அப்போ 2ஆம் இடத்துக்குரிய சுக்கிரன் உங்களுக்கு எங்கே இருக்குது? உங்கள் ராசியை பார்க்குறார். உங்கள் ராசியை நேராக 7ஆம் பார்வையை பார்க்குறார். அப்போ உங்கள் ராசியை பார்க்கும்போது இந்த மாதத்துக்குள்ள நிச்சயமாக நல்ல பலனை கொடுப்பார். நல்ல பலன் என்ன? நேயர்களுக்கு கெடு பலன் குறையுதுன்னு அர்த்தம். உடனே எனக்கு விபரீத ராஜயோகம், ராஜ சக்கரவர்த்தி யோகம்லாம் நினைக்காதீங்க. நான் ராஜா ஆயிடுவேன், நான் மந்திரி ஆயிடுவேன், நான் முதலமைச்சர் ஆயிடுவேன், நான் பெரிய டிஃபென்ஸுக்கு போயிடுவேன் அப்படிலாம் நினைக்காதீங்க. உங்களுடைய கெடு பலன் குறையும், அவ்வளோதான். இந்த மாதத்தில் மட்டும் உங்களுடைய கெடு பலன் குறையும். ஏன்? ராசிநாதனை, உங்களுடைய கோள் சுக்கிரனே பார்க்குறார், 7ஆம் பார்வையை பார்க்குறார். அப்போ கண்டிப்பாக நல்ல பார்ட்னர்ஷிப், நல்ல மனைவி, புரிஞ்சுக்கோங்க, நல்ல பார்ட்னர்ஷிப், நல்ல மனைவி எல்லாமே கிடைக்கக்கூடியது இந்த தை மாதத்தில் உங்களுக்கு. தை மாதம் என்றாலே அறுவடைக்குரிய மாதம், தை மாதம் என்றாலே திருமணத்துக்குரிய மாதம், தை மாதம் என்றாலே மங்களத்தை குறிக்கக்கூடிய மாதம். அப்படிப்பட்ட மாதத்தில் ரிஷபராசினாலுக்கு மிக சிறப்பாக இருக்கும், அதில் மாற்று கருத்து அல்ல. அப்போ ராசி நேராக பார்த்துறாரு. அடுத்து உங்களுக்கு 2க்கும், உங்கள் ராசிக்கு 2க்கு 5க்குரியவர், உங்கள் ராசிக்கு 2க்கு 5க்குரிய எங்கே இருக்கார் பாருங்கள். அவர் கண்டிப்பாக உங்களுக்கு 8ல் இருக்கார். ஆக 8ல் இருக்கும்போது நிச்சயமாக கொஞ்சம் பணம் விஷயத்தில், வங்கியில் வேலை பார்க்குறவங்க கவனமாக இருக்கணும். பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அட்மினிஸ்ட்ரேட்டில் இருக்கவங்க கவனமாக இருக்கணும். பெண்கள் சம்மந்தப்பட்டதில் கவனமாக இருக்கணும். ஏன்? 8ஆம் இடத்துல இருக்க 2க்கு 5க்குரியவர் 8ல் இருக்கும்போது மிக கவனமாக இருக்க வேண்டும். எதில் கவனம்? போக்குவரத்தில் கவனமாக இருங்க. ஃபைனான்ஸில் கவனம். இந்த சீட்டு எது மீடியாக்கள் எதுலையும் போகாதீங்க. அடுத்து உங்கள் வீட்டுக்கு வரப்போகிறார் குரு. 1-5லேருந்து உங்கள் வீட்டுக்கு வர்றாரு. உங்கள் வீட்டுக்கு வரும்போது நல்லதை கொடுப்பார். அப்போ நீங்கள் பார்த்துக்கங்க. அப்போ அந்த வகையில் ரிஷபராசி நேயர்களுக்கு ராசிநாதன் பார்க்குறார். அதே சமயத்தில் 5ஆம் இடம் உங்கள் ராசிக்கு 5ல் கேது இருக்கிறார். அப்போ குழந்தைகள் படிப்பு, அறக்கட்டளை, குருகுலம் சம்மந்தப்பட்டது, அறிவாற்றல் சம்மந்தப்பட்டது, கோயில் வழிபாடு, குழந்தைகளுக்காக கோயில் வழிபாடு, பரிகாரங்கள், சாங்கியங்கள் எல்லாமே பிள்ளையார். கேது 5ல் கேது இருக்கார் உங்கள் ராசிக்கு. அப்போ பிள்ளையார் வழிபாடு. உலகத்தின் முதல் தெய்வம், எல்லா மதத்துக்கும் உரிய ஒரு பிள்ளையார் தான், காமன். அவர் நல்லா வழிபடுங்க. நிச்சயமாக சுபிட்சத்தை கொடுப்பார், தடையை நீக்குவார். அவர் நல்ல செல்வத்தை கொடுக்க மாட்டார், நல்ல அருளையும் கொடுக்க மாட்டார். விநாயகப்பெருமானுக்கு ஒரு சூரத்தாங்க, நான் முன்னாடியே சொன்னது மாதிரி ஒரு சூரத்தாங்க போட்டிங்கன்னா என்ன செய்வார்? உங்கள் தடையை அகற்றுவார். உங்கள் தடை நீங்கிவிடும். தடை போயிட்டாலே போதுமே, தடுமாற மாட்டோமே. தடை போயிட்டா போதுமே, புத்தி மாற மாட்டோமே. தடை போயிட்டா போதுமே, எல்லாம் வெற்றியை கொடுக்குமே. அப்போ பிள்ளையார் கேது. அதுக்கடுத்து 6, 7ல் சுக்கிரன் சொல்லியாச்சு, 8 செவ்வாய் புதன், 9ல் சூரியன். உங்கள் ராசிக்கு 9ல் சூரியன் 4க்குரியவருங்க. அப்போ 4க்குரிய இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். சுக்கிரனுக்கும் சூரியனுக்கும் ஆகாது, கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏற்கனவே சனீஸ்வரன் உங்களுக்கு சொல்லிட்டு, உங்கள் ராசிக்கு சனீஸ்வரன் தர்ம கர்மாதிபதி, உங்களுக்கு எல்லாமே கொடுக்கக்கூடியவர். அப்போ இந்த மாதத்தில் நிச்சயமாக ரிஷபராசி நேயர்களுக்கு நந்தியம் பெரும்பால் வழிபாடு, பிரதோஷ கால வழிபாடு, நந்தியை ஏன்னா ஏற்கனவே பொங்கல், அப்போ காலை எருது வழிபாடு, ஜல்லிக்கட்டு வழிபாடு, எல்லா கோபூஜை வழிபாடு எல்லாமே அந்த சம்மந்தப்பட்ட வழிபாடுகள், கோமாதா வழிபாடு, காளையர்கள் வழிபாடு,
அதில் பண்ணி பண்ணும்போது நிச்சயமாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்லம். நிச்சயமாக இந்த தை மாதத்தில் ஒரு சிறப்பாக இருக்கும் என்று கூறி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஈசனே சிவகாமி நேசனே என ஈன்ற தில்லைவாழ் நடராஜனே. திருச்சிற்றம்பலம் சிதம்பரம், திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் சிதம்பரம்.